ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ட்ரிக்ஸ் லைனை ட்ரா பண்ணிடலாம். இதுக்கு நேம் வந்துட்டு சிடி அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது இங்கேருந்து வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இன்னொரு லைன் ட்ரா பண்ணலாம். அது நம்மளோட ஃபோக்கஸ் லைனிங்கு. அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். இது நம்மளோட எக்ஸென்ட்ரிசிட்டி இ. இப்போ நம்மளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் ஆஸ் 60 mm கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இ பாயிண்ட்லேருந்து 60 mm மார்க் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு 60 mm மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கு நேமு ஃபோக்கஸ் எஃப்னு மார்க் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டிலேருந்து ஃபோக்கஸ் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. இப்போ பேரபோலா அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா இ ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம வந்து 60ல் பாதி நமக்கு எவ்வளோ அப்படின்னா 30 mm வரும். ஸோ இந்த 30 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வெர்டெக்ஸ் வி அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி ஒரு 10 mm வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நேம் கொடுத்துருங்க 1 2. இது நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு 3 4 5. இப்போ இந்த பேரபோலா எப்பயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. அதனால நம்ம வந்துட்டு ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணலாம். 6 to 7 அந்த மாதிரி மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். 6 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து பேரலாக வந்துட்டு லைனை வந்துட்டு ட்ரா பண்ணுங்க. எங்கேருந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த 1 2 3 4 5 6 மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு மட்டும் மார்க் பண்ணலாம். இந்த லைன் சும்மா அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு மேலேயும் கீழேயும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த E1 வந்து மெஷர் பண்ணுங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த E1 அப்படிங்கிறத மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எஃப்பில் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இருந்து 2 மெஷர் பண்ணுங்க. E2 மெஷர் பண்ணியாச்சு. இப்போ எஃப்பில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட்டு இருந்து அதே மாதிரி எஃப், அதாவது 3rd பாயிண்ட்டு. இப்போ இங்கே வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ மேலே ஒரு ஆர்க்கு, கீழே வந்துட்டு ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட்டு இருந்து 4 மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஆஸ் இட் இஸ் நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸையும் மெஷர் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே எங்கே வச்சு அடிக்கணும் அப்படின்னா எஃப்எல் வச்சு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு E6 மெஷர் பண்ணிவிட்டு எஃப்எல் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் நேம் கொடுத்துருங்க. இது 1 அப்படின்னா P1 P2 P3 P4 P5 P6. அதே மாதிரி கீழே P1 டேஷ், P2 டேஷ், P3 டேஷ், P4 டேஷ், P5 டேஷ், P6 டேஷ். இந்த மாதிரி நேம் கொடுத்துருங்க. ஸோ நேம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த வெர்டெக்ஸில் வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணும்போது கை எடுக்காமல் அப்படியே வந்துட்டு ட்ரா பண்ணிடுங்க.
இப்போ நம்ம பேரபோலா ட்ரா பண்ணியாச்சு. இப்போ டேன்ஜென்ட் நார்மல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. எனி பாயிண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த P4 அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஃப்க்கு வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. P4 வந்துட்டு இந்த எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக வந்துட்டு இந்த டைரக்ட்ரிக்ஸில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணணும். நான் 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த எஃப்ல இருந்துட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேன்ஜென்ட் லைனு. இது நம்மளோட டேன்ஜென்ட் லைன். இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைனு. ஸோ ஸ்கேலில் வந்துட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக வச்சுருக்கு. இது என்னோட நார்மல் லைன். டேன்ஜென்ட் லைனுக்கு எக்ஸ் அண்டு ஒய்ன்னு கொடுத்துட்றேன். நார்மல் லைனுக்கு என் எம் அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸை வந்துட்டு மார்க் பண்ணி காட்டணும். $60 mm